சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே. இப்போலாம் வந்துட்டு நம்ம நினைக்கிற ஹீரோஸ் அவங்களுக்கு எது நல்லா வருமோ அதை விட்டுட்டு அதை தாண்டி வேற ஒரு பரிணாமத்தில் அவங்கள காட்டிக்கிறதுல பயங்கரமாக விருப்பப்படுறது இந்த காலத்தில் அதிகமாகிட்டுன்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்ஷன் ஹீரோ காமெடி ஜோனை ட்ரை பண்ணுறதும், ஒரு காமெடி ஆக்டர் ஆக்ஷன் ஹீரோவை ட்ரை பண்ணுறதும் அதெல்லாம் சகஜமாக நடந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இந்த வாரம் அவரை வந்துட்டு ஆக்சுவலாக இது வரைக்கும் ஒரு சார்காஸ்டிக் ஒரு ஆக்டராக தான் பார்த்துருக்கோம். காமெடியாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், அவரோட அந்த ஃப்ளோ வந்து எப்பவுமே ஒரு சார்காசம் கலந்துதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்கள், ஒரு சில படங்கள் சீரிஸ் நோட்டில் இருந்தாலும் அது பெருசாக மக்கள் இடையில போய் ரீச் ஆகல. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் எந்த ஆக்டர் அந்த மாதிரி ஒரு ஜேர்னல் ட்ரை பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் ஒரு பக்கா ஃபுல் ஃப்ளெஜ்ட் சீரியஸ் கிரைம் த்ரில்லர் படத்தில் நடிச்சிருக்காங்க. சொர்க்கவாசல் டைட்டிலே வேற லெவலில் இருந்தது. ஸோ இந்த படம் உண்மையிலே எந்த அளவுக்கு சீரியஸ் நோட்டில் இருந்தது, அவரோட நடிப்பு எப்படி இருந்தது, இந்த படம் இந்த டீசர் ட்ரெயிலர்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஹைப் கொடுத்துச்சு. ஒரு என்னதான் சொல்ல வராங்க, படம் இப்படி இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குச்சு. ஸோ இது எல்லாத்தையும் இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா இல்லையான்றது தான் நம்ம இன்னைக்கு ஷோக்குள்ள பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. ஸோ சொர்க்கவாசல். ஸோ இந்த படத்தோட டைட்டில் என்னடா இப்படி இருக்கு, டீசர் ட்ரெயிலர் பார்த்து வேற மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். பட் படம் பார்த்து முடிக்கிறப்போ இந்த டைட்டில் ஆப்டாக தான் இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அந்த படத்தோட ஆன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுட்டு வாழ்கிற ஒருத்தனோட வாழ்க்கை ஓவர் நைட்டில் தான் செய்யாத குற்றத்துக்காக அவன் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி மாறுது. ஸோ அவனோட வாழ்க்கையில் வந்து போகிற ஒரு ரவுடி, ஒரு எஸ்பி, பல அரசியல்வாதிங்க, இன்னும் பல கேரக்டர்ஸ் அவன் வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கிறாங்க. ஸோ எவ்வளோ பேரோட சுயநலத்தில் இவனோட வாழ்க்கை பாதிக்கப்படுது, கடைசியில் அவன் வாழ்க்கை அவன் நினச்ச மாதிரி வாழ்ந்தானா இல்லையா அப்படின்றது தான். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 90s நடந்த ஒரு ஜெயிலுக்குள்ள நடந்த ஒரு கலவரத்தின் அடிப்படையில் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தோட ஆன்லைன் இதுதான். பட் பேஸ் ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் நடக்கிற ஒரு கலவரம் தான். இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்றதுல ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்னு நான் பார்க்கறது வந்து இந்த படத்தோட மேக்கிங். ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட், ஃப்ரம் த பிகினிங் சீன்ல இருந்துட்டு ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்குமே இதோட படத்தோட மேக்கிங் வந்துட்டு ஒரு அந்த காலத்தில் 90s நடந்த அந்த ஸ்டோரி கிட்ட தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதோட வடிவமைப்பு, ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி, அண்ட் தென் இதோட கட்ஸ் எல்லாமே அந்த எடிட்டிங்ல கொண்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் பிஜிஎம் கூட. ஸோ இந்த படத்தோட மேக்கிங் இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். டெக்னிக்கலி வைஸ் இந்த படம் வந்துட்டு சீரியஸாகவே ஒரு நல்ல எப்படி சொல்றது, நல்ல முயற்சியே சொல்லலாம். அந்த டீமா இப்போ வந்து ரொம்பவே நல்லா முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ விஷுவலி நம்மளுக்கு அந்த ஃபீல் கொடுக்க முடியுது. இந்த படத்தோட ஜேர்னர் என்னவோ அந்த ஃபீலை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இந்த படத்தோட மேக்கிங். செகண்ட், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஆல்மோஸ்ட் 95% கதை ஜெயிலுக்குள்ள தான் நடக்குது. சுற்றி அந்த ஜெயிலையும் அந்த காம்பவுண்ட் வாலிக்குள்ள தான் சுற்றி இந்த கதை வரும். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அடைச்சி வச்ச ஃபீல் நம்மளுக்கு வரணும். பட் அதை அப்படி கொடுக்காம ஓவராலாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த படம் வந்துட்டு நம்மளுக்கு அங்கங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆகும். அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்பவே கன்வின்சிங்காக பயங்கர ஸ்பீடாக போகிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். செகண்ட் ஹாஃப்ல சின்ன அங்கங்கே நம்மளுக்கு ஒரு தொய்வு இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்தால் கூட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்குறப்போ இந்த படம் ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மூணாவது, இந்த படத்தோட டைரக்டர் சித்தார்த். ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு ஒரு உண்மை சமயம் நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்லேருந்து பேஸ் எடுத்திருந்தாலும் அதில் இவனோட கேரக்டரை வந்து அவங்க ஸ்கெச் பண்ணி இவனால் அது எவ்வளோ தூரத்துக்கு மாற்றப்படுதுன்ற மாதிரி தான். ஸோ அது வந்துட்டு அவர் ரொம்பவே வந்து கன்வின்சிங்காக கொண்டு போயிருக்காரு. அந்த கேரக்டரை சுற்றி இந்த கதையை பிளாட்டை உருவாக்கி இருக்கிற விதம், டைலாக்ஸுமே இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ டேரக்டருமே ஒரு பாசிட்டிவ். அதுக்கடுத்து இந்த படத்தோட கேஸ்டிங், முக்கியமாக ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி சார்காஸ்டிக்காக நிறைய இடத்துல நடிச்சிருக்காரு. ரன்பே வந்துட்டு சீரியஸ் நோட்ல இருக்கும். சிங்கப்பூர் சொல்லி செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு சீரியஸ் நோட்ல தான் இருக்காரு. பட் இந்த படம் கம்ப்ளீட்டா ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு சீரியஸ் நோட்ல அம்மா மேல பாசமான ஒரு ஆளா, ஒரு காதலி, ஒரு நெருக்கத்தோட இருக்கிற ஒரு காதலனா. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொஞ்ச நேரம் வந்தாலும் ஒரு 90% படம் அவர் வந்துட்டு ஒரு விதமான படப்படத்தோட, ஒரு பதட்டத்தோட, ஒரு பயத்தோட, அதையும் தாண்டி அவரோட ஆட்டிடியூட், கோவத்தோட இருக்கிற ஒரு பாடி லாங்குவேஜ் தான் படம் முழுக்கவே. ஸோ அதை வந்து ரொம்பவே ரங்கடா, ரொம்பவே பக்கவா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நிறைய இடங்கள்ல அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த படத்துல இருக்கு. அதை ரொம்பவே அழகா அவர் பயன்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம். அவருக்கு இன்னுமே ஒர்க் தேவைப்படுது. பட் இது முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல அவரோட ஒர்க் நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். நிறைய ஹோம்ஒர்க் பண்ணாரா, இல்லை இந்த படத்துல வந்து அவர் நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த கேரக்டருக்கு என்னவோ அந்த ஜஸ்டிஃபிகேஷனும் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்ஜே பாலாஜி அதுக்கப்புறம் செல்வராகவன் ஒரு
தேர்ந்த ரவுடியா ஜெயிலுக்குள்ள இன்ட்ரோ ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு திருந்தணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண மனுஷனா அவரோட அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நல்லாவே இருந்தது. படம் முழுக்க அவருக்கு நிறைய இடங்கள்ல அமைதியான டைலாக்ஸ் தான், பட் ஒரு இடத்துல அந்த ஒரு கோவத்துல ஒரு மாறும்போது அந்த இடமே சூப்பராக இருந்தது. ஸோ ஆக்டிங் வைஸ் எல்லாருக்குமே நல்லா இருந்தது. மற்ற கேரக்டர்ஸுமே நிறைய இடங்கள்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து அவங்களுக்கான அந்த கேரக்டர் ரோல ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நட்டுவா இருக்கட்டும், கருணாஸா இருக்கட்டும், சீரியஸா ஒரு சில இடங்களில் கருணாஸோட ஆக்டிங் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓவராலா எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்துல பர்ஃபெக்டா பிளெண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். நான் ஆல்ரெடி டெக்னிக்கல் வைஸ் சொன்னனால நான் திருப்பி சொல்ல, பட் அவங்க எல்லாருமே பாசிட்டிவ் தான். எஸ்பெஷலி மியூசிக் ரொம்பவே வந்து படத்துக்கு தேவையான அளவுக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு நம்மளுக்கு இந்த படத்துல பேஸ் என்ன, இந்த கதைக்களம் இது எதை நோக்கி நகருது அப்படின்றத ஒரு பரபரப்பா ஒரு துருன்னு நம்மளுக்கு இன்ட்ரோ வரைக்கும் கொண்டு வந்துட்டு செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அது ஏனோ நம்மளை வந்து சுத்தி திருப்பியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்டே கொண்டு போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இது எதை நோக்கி போகுதுன்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சதுனால செகண்ட் ஆஃப்ல வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகாம இழுத்துட்டே இருக்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதாவது ஒரு செகண்ட் ஆஃப் லேக்ன்றது வந்து நம்ம கோலிவுட்ல இந்த வருஷம் ஃபுல்லாவே பாதிக்குது. ஸோ அதோட பிம்பம் இதுலயுமே தெரியுது. செகண்ட் ஆஃப்ல லேக்ன்றது ரொம்ப போர் அடிக்கிற அளவுக்கு இல்லை, பட் இனிமே அந்த இடத்துல ஒரு சில சீன்ஸை ட்ரிம் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஒரு சில இடங்கள்ல ரிப்பீட்டடா வந்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு வயலன்ஸுமே இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் தான். ஆனால் தெலுங்குல நடக்கிற கதை தான், ஸ்டில் அதிகமான ரத்தங்கள், அதிகமான சண்டைகள், சச்சரவுகள்ன்றது ரொம்ப ஓவரா ரஸ்டிக்கா காட்டியிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். எனக்கு இந்த படத்தோட நெகட்டிவ் நான் பார்க்குறது செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த லேக் அண்ட் தென் ஓவர் வயலன்ஸ் அண்ட் தென் இந்த படத்தை இன்னும் கொஞ்சமே ட்ரிம் பண்ணிடலாமான்னு தோணுச்சு. ஆப்வியஸ்லி 2.5 ஹார்ஸ்க்குள்ள மொத்தமாக முடிஞ்சிச்சு. 9 ஆரம்பிச்சு 11:30 மொத்தம் இன்டர்வல்லாம் சேர்த்து. பட் அதுவுமே இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவங்க கம்மி பண்ணியிருந்தோம்னா இன்னுமே படம் வந்து பெட்டரா ஒர்க் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி. பட் இன்னுமே இந்த படம் ஒரு ரா அண்ட் ரஸ்டிக்கா படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் ஆகும். தியேட்டர்ல போய் தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் அவங்க கிட்டே விட்டுறேன். இந்த மாதிரி படத்தை நான் போய் பார்க்கணும் இந்த வீக்கெண்ட் நினைக்கிறவங்க தாராளமாக இந்த படம் ஒர்க் ஆகும். தாராளமாக தியேட்டருக்கும் போகலாம். ஸோ எனக்கு இந்த படத்தோட மார்க் எந்த அளவுக்கு மஜா பண்ணிச்சு, எந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுன்ற மார்க்ல சொல்லணும்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். ஒரு நல்ல ஒரு ரா அண்ட் ரஸ்டிக் மூவி. அதுலேயும் ஆர்ஜி பாலாஜி வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கரியர்ல இது ஒரு நல்ல மூவியா அவருக்கு அமையும் நான் நம்புறேன். பட் ஸ்டில் அது மக்கள் கிட்ட தான் இருக்கு. அவங்க இதை எப்படி ஏற்றுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான். ஸோ அவ்வளோதான் மக்கள். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு நோட்டத்தோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்க விஜய் ராதகன். வரட்டா மாமே.